செல்லப்பிராணிகள். சிலர் இவற்றை விலங்குகளாக மட்டும் பார்ப்பதில்லை, தங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்கமாக கருதுவதுண்டு. ஆனால் எல்லா செல்லப்பிராணிகளுக்கும் இந்த கொடுப்பினை இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் கைவிடப்படும் செல்லப்பிராணிகளின் எண்ணிக்கை ஏராளம். ஆதரவின்றி தனிமையில் அல்லாடுகின்றன. புறக்கணிக்கப்படும் செல்லப்பிராணிகளுக்கு போதிய ஆதரவு கிடைக்கிறதா? என்னோட பூனைக்குட்டியோட பெயர் பினோக்கியோ. நம்மளோட வீட்டிலே அதுக்கு நாய்கள் இருக்குது, பறவைகள்லாம் இருக்குது. இது நம்மளோட முதல் தடவை பூனைக்குட்டியாக இருக்குது டேக் கேர் பண்ணுறது தான். ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கோம், எப்படி பூனைக்குட்டியை டேக் கேர் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. அவன் ஆக்சுவலி ஒரு சின்ன குட்டி, ஸோ கொஞ்சம் குறும்பு தனவாங்க இருக்குது. எப்போ தான் இருக்கு ஓடுவான், ஏதாவது குறும்பு சேட்டை பண்ணுவான். பேர் வந்து ப்ரௌனி. இவனை வந்து ஒரு 7.5 வருஷத்துக்கு முன்னே வந்து ராத்திரி ஹைவேல வண்டி ஓட்டிடும் போது வந்து நடு ரோட்டில் உட்காந்துருந்தான். ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஒரு 2 மாதமாக இருந்தா. ஸோ நாய்க்குட்டி வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சதுலேருந்து ஒரு 2 வருஷம் வச்சுருந்தோம் வீட்டில். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வேலைன்னு நான் வெளியூர் போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஒரு 14 நாள் 15 நாள் வெளியூரில் இருப்பேன். இவங்க வந்து அவங்க வேலை வந்து ஈவெண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து ராத்திரி ஒரு 2 நாள் 3 நாள் வரமாட்டாங்க. ஸோ அதனால அந்த சூழ்நிலைனால நம்ம வந்து வேற ஆள்கிட்ட கொடுக்க வேண்டியது. 1.5 years பிறகு திருப்பி வந்தாங்க. ஆனால் பிஹேவியர் ரொம்ப மாறிட்டு, ரொம்ப கோவமாக அட்டாக்கிங் மாதிரி. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இப்போது கொஞ்சம் காமாக இருக்காங்க. ஆனால் பினோக்கியோ ப்ரௌனியை போல் எல்லா செல்லப்பிராணிகளுக்கும் இந்த அதிர்ஷ்டம் இல்லை. செல்லப்பிராணிகளை கைவிடும் சம்பவங்கள் சிங்கப்பூரில் இவை அதிகரித்து வருகின்றன. விலங்குகளை கொடுமைப்படுத்துவது, அவற்றின் நலனுக்கு கேடு விளைவிப்பது, இப்படிப்பட்ட சம்பவங்களின் எண்ணிக்கை கடந்த 12 ஆண்டுகளில் காணாத அளவை தொட்டுவிட்டது. விலங்குகளுக்கு வேண்டுமென்றே வலி, துன்பம் அல்லது மரணத்தை விளைவிப்பது, இவற்றையெல்லாம் கொடுமை, வன்முறை என வகைப்படுத்தலாம். செல்லப்பிராணிகளின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தவறுவது, இதை விலங்கு நல கேடு அல்லது புறக்கணிப்பு என்போம். 961 2024 பதிவான சம்பவங்களின் எண்ணிக்கை. அதில் விலங்குகளை கொடுமைப்படுத்தும் சம்பவங்கள் 283, அவற்றின் நலனுக்கு கேடு விளைவிக்கும் சம்பவங்கள் 678. 2190 கொடுமை அல்லது புறக்கணிப்புக்கு உள்ளான விலங்குகளின் எண்ணிக்கை இது. அவற்றுள் 376 நாய்கள், 172 பறவைகள், ஹாம்ஸ்டர்ஸ், ஜெர்பில்ஸ், சின்சிலாஸ், கினிபிக்ஸ் போன்ற எலி வகைகள் 131, மீன்கள், ஆமைகள் 118, 57 முயல்கள், ஆக அதிக எண்ணிக்கையில் 1330 பூனைகள். ஏன் இப்படி? ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து பேக்யார்ட் ப்ரீடர்ஸ்னு கூப்பிடுவோம். அவங்க வந்து வீட்டில் உள்ள பூனைங்களை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் வீட்டிலையே ஓவர் பாப்புலேஷன் பண்ணி அவங்க வந்து தேடுவாங்க யாருக்காவது கொடுக்கலான்னு. இல்லாட்டினா அந்த பூனைங்களை வந்து அபேண்டன் பண்ணுவாங்க, இல்லாட்டினா ரீசோர்ஸஸ் இல்லாட்டினால நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த புது ஓனுக்கு வந்து நெசசரிலி அந்த நாலேஜ் இருக்காது, இல்லாட்டினா அந்த மாதிரியான பொறுப்பான பிஹேவியர் என்னன்னு கூட தெரியாது. ஸோ அந்த ரீசனுக்கு இந்த சைக்கிள் வந்து பெர்பெச்சுவேட் பண்ணோம். மெடிக்கல் பில்ஸை பார்த்தா இட்ஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட். அண்ட் யூனோ as the animal ages வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை. பல சவால்கள் இருக்கலாம், எனினும் கைவிடப்பட்ட பூனைகளுக்கு உதவும் முயற்சிகள் தொடர்கின்றன. ஸோ முதல் வழி வந்து ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம். இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராமை பார்த்தா நம்ம ஒரு 5000 பூனைகளுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டெரிலைசேஷன் கொடுப்போம் எவ்ரி இயர். பாதி வந்து கம்யூனிட்டி கேட்னு கூப்பிடுவோம். அந்த கம்யூனிட்டி கேட் வந்து அந்த கிரவுண்ட் லெவலில் வாழ்கிற பூனைங்க. அந்த மற்ற பாதி இன்னொரு 2500 பூனைங்க வந்து வீட்டில் உள்ள பூனைங்க. அந்த வீட்டில் வந்து அந்த குடும்பங்களுக்கு வந்து
சில சமயத்தில் ரீசோர்ஸஸ் பத்தாது ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஓவர் பாப்புலேஷன் காஸ் பண்ணாமல் இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் வந்து நம்மளோட ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம். ரெண்டாவது வழி வந்து நம்மளோட என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். அது வந்து நம்ம வந்து மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அந்த கவர்மெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைக் நேஷ்னல் பார்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரியான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட நம்ம வந்து கேட் ரிலேட்டட் ஃபீட்பேக்னு கூப்பிடுவோம். அந்த ஃபீட்பேக்கை வந்து எப்படி ஒரு ஹியூமேனான மெத்தடில் வந்து அப்ரோச் பண்ணுறது, ரிசால்வ் பண்ணுறது. சோஷியல் சர்வீஸ் ஏஜென்சிஸ் கூட நிறையா வேலை செய்வோம். அந்த ஏஜென்சிஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ளாக் பண்ணுவாங்க, இந்த குடும்பத்துக்கு மேபி 10 பூனைங்க இருக்குது, ஆனால் எல்லா பூனைங்களும் ஸ்டெரிலைஸ் பண்ணல, வீட்டில் வந்து அவங்களுக்கு ஹைஜீன் இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து நம்மளுக்கு ஃப்ளாக் பண்ணும்போது நம்மளோட கேஸ் ஒர்க்கர்ஸ் வந்து அந்த வீட்டுக்கு போய் விசிட் பண்ணி அந்த குடும்பத்துக்கு எப்படி உதவி செய்கிறதுன்னு பார்ப்பாங்க. ஸோ ஸ்டெரிலைஸ் பண்ணிடுவோம் கேட்ஸ்க்கு, மேபி அந்த ஹவுஸ்க்கு ஒரு க்ளீனாக ரீஃபர்பிஷ்மெண்ட், அந்த மாதிரியான உதவியும் நம்ம செய்வோம். மூணாவது வழி உதவி செய்கிறது வந்து நம்மளோட அட்வோகசி ஒர்க். அட்வோகசி ஒர்க் வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த கேர் கிவர்ஸோ கேட் ஓனர்ஸோ அவங்களோட இஷ்யூஸை புரிஞ்சு அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி எப்படி அந்த டேட்டா வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணி அட்வொகேட் ஃபார் நியூ பாலிசிஸ்னு பார்ப்போம். ஸோ நாலாவது வழி வந்து எஜுகேஷன் ப்ரோக்ராம். அந்த எஜுகேஷன் ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து ஸ்கூல்ஸ்க்கு போய் இல்லாட்டினா கம்யூனிட்டிக்கு போய் ரெஸ்பான்சிபிள் கேட் ஓனர்ஷிப்னா என்ன, அந்த மாதிரியான டாபிக்ஸை வந்து நம்ம கற்றுக் கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லாட்டினா ஷேர் பண்ணுவோம் மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக்கு. பூனை நலச்சங்கம் மட்டுமல்ல, விலங்குகள் கால்நடை மருத்துவ சேவை எனப்படும் AVS நிறுவனமும் கை கொடுக்கிறது. மைக்ரோசிப்பிங் எனும் நுண்சில்லு அடையாளத்தை பொருத்துவது. நிறுவனம் இதை பூனைகளுக்கு கடந்த செப்டம்பரிலிருந்து கட்டாயமாக்கியது. Microchipping is absolutely essential to enhancing traceability for our animals. A microchip is really a rice grain sized chip that's inserted under the skin of the animal. It's quite a relatively painless procedure, and the chip contains a unique identification number, quite like our IC number, which allows AVS to trace the animal to its owner once they have registered or licensed the cat with us. So with this traceability, we hold pet owners to greater accountability as being responsible pet owners. செல்லப்பிராணிகளை கைவிடும் போக்கு கவலைக்குரியது. அப்படி இருந்தும் செல்லப்பிராணிகளை வாங்குவோரின் எண்ணிக்கை குறைந்தபாடில்லை. சிங்கப்பூரில் 3 ஒருவர் செல்லப்பிராணியை வைத்திருக்கிறார். பூனைகள், நாய்கள், பறவைகள், சிறுவகை பாலூட்டிகள் போன்ற விலங்குகளையே பெரும்பாலோர் விரும்புகின்றனர். 2023 இவற்றின் எண்ணிக்கை 412,000 இருந்தது. சென்ற ஆண்டு இது 415,000க்கு உயர்ந்தது. இவ்வாண்டில் இது இன்னும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செல்லப்பிராணி மீது ஏன் இந்த மோகம்? ஒன்று வந்து கம்பேனியன்ஷிப். அதாவது நம்ம வீட்டுக்கு போனோன்னா வந்து வீட்டில் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ ஒரு செல்லப்பிராணி இருந்தால் உடனே நம்மளை வந்து க்ரீட் பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த கம்பேனியன்ஷிப், தட் மீன்ஸ் ஐம் நாட் அலோன் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. அதாவது கம்பேனியன்ஷிப். சில ஆய்வுகளை வந்து நம்ம பார்த்தோன்னா செல்லப்பிராணிகள் வச்சுருக்கிறது வந்து நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சில ஆய்வுகளை காமிக்கிறாங்க, ரிசர்ச்சில் காமிக்கிறாங்க. பொதுவாக நம்ம பார்த்தோன்னா செல்லப்பிராணிகளை வீட்டில் வச்சுருக்கிறது ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்ட். செல்லப்பிராணியை தத்தெடுக்க ஊக்குவிக்கப்படுகிறது. எனினும் பெரும்பாலோர் கடைகளிலிருந்து வாங்குவதையே விரும்புகின்றனர். சுமார் 45 விழுக்காட்டினர். 2022 நடத்தப்பட்ட ஆய்வு அதை காட்டுகிறது. வெறும் 16 விழுக்காட்டினர் மட்டுமே விலங்கு காப்பகங்களிலிருந்து தத்தெடுத்தனர். இப்போ வாங்கக்குள்ளனா நான் எனக்கு அந்த சாய்ஸ் இருக்குது, எனக்கு என்ன நாய்க்குட்டி வேணும், எனக்கு எந்த பூனைக்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். ஆனால் இதே வந்து நான் ஷெல்டருக்கு போனேன்னா எனக்கு அந்த லிமிட்டட் ஆப்ஷன்ஸ். சில செல்லப்பிராணிகள் வந்து அந்த ஷெல்டர்லேருந்து நம்ம எடுக்கக்குள்ள வந்து ட்ரமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டர், இதெல்லாம் ஒரு பேரியர். ஒரு கடையில் போய் வாங்குறது வந்து ஈஸியாக ஆப்ஷன். உற்சாகம். செல்லப்பிராணியை வாங்கும்போது இதற்கு அளவே இருக்காது. அழகாக இருப்பதால் குடும்பத்தில் உள்ள அனைவரின் கவனத்தையும் அது ஈர்க்கும். ஆனால் நாள்கள் செல்ல செல்ல
செல்லப்பிராணியை வளர்ப்பது எவ்வளவு கடினம் என்பது புலப்படும். சோறு கட்டுறவங்கள நம்ம செல்லவங்க இவங்க வந்து HDB இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். கீழே அடிபட்டு கீழே இருந்தாங்க. அவங்க வந்து பாக்ஸ் ரொம்ப ஆசை பூனைக்கலாம். ஸோ அவங்க பாக்ஸ் உள்ளே தான் இருப்பாங்க. ஓகே 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 சரிடா. இவங்க நல்ல செல்ல ரொம்ப நாளாக இங்கே இருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே பிரச்சனை இருந்துச்சு, அது மெடிக்கல் பிரச்சனை. அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் கிலோமீட்டர் இப்போ ஃபுல்லி அடாப்ஷன். ஸோ யார் வேணுமோ வந்து தட்டு எடுக்கலாம். ஓகே, அடுத்த பிரியாணி. இவங்க வந்து தட்டு எடுத்து போயிட்டாங்க முதல் யாரோ, ஆனால் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இன்னும் ஒரு பூனை இருக்குது. இவங்களுக்கும் அந்த பூனைக்கும் வந்து சரியில்லை. அதனால் சண்டை வருது. ஆனால் இவங்க நல்லவங்க தான். அவங்க நல்ல பூனை அவங்க. சரிடா சரி. ஸோ யாரும் பூனை எடுத்திங்கன்னா, வீட்டில் பூனை இருந்துச்சுன்னா அப்படி சண்டையான பூனை அது செப்பரேட் பண்ணிடுங்க. குணால் மொல்லமாக தான் இன்ட்ரெஸ்ட் நம்பருங்க. இப்போ இந்த செல்லப்பிராணி முயல் வந்து கைவிட்டப்படாருங்க. பட்டது பார்க்கில் ஓடி இருந்துச்சு கீழே. நம்ம கண்டுபிடிச்சி எஸ்பிசி எடுத்தோம்னா யாரும் வந்து வந்து இந்த கிளைம் பண்ணல. இப்போ இது வந்து நம்ம இப்போ தான் ஸ்டெர்லைஸ் பண்ணோம். அது வந்து கேஜில் இருக்காங்க. கேஜ் ட்ரைஸ் சொல்லுவாங்க. இது நம்ம ஸ்டெர்லைசேஷன் வந்து வேறு ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே வந்து செல்லப்பிராணி இங்கே சிங்கப்பூர் எஸ்பிசியில் எல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவோம். இவங்க செல்லப்பிராணி பேர் வந்து பிரின்சஸ். இவங்க வயசு 11 வயசு. ஆனால் 11 வயசு வேறே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ரொம்ப நல்ல நாய். இவங்களை வந்து நம்ம இடத்துக்கு வந்து சரணாயி கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க வீட்டு பார்த்துக்க முடியல. அவங்க தனியாக குடியிருக்கிறாங்க ஒரு வீட்டில். ஸோ நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ செல்லமாக இருக்காங்க. கைவிடப்பட்ட செல்லப்பிராணிகள் இவற்றின் நிலைமையை பார்க்கும்போது மனம் பரிதவிக்கக்கூடும். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உதவியை பெறலாம். ஸோ ஒரு விலங்கு வந்து எஸ்பிசிக்கு வரும்போது நம்ம வந்து முதல்ல வந்து செய்கிறது வந்து அவங்களுக்கு மைக்ரோசிப் இருக்கா இல்லையான்னு என்பதை ஸ்கேன் பண்ணணும். சில விலங்குகள் வந்து துணையற்ற விலங்குகளாக இருக்கலாம். சிலர் வந்து தொலைந்து போன விலங்குகள் கூட வந்து நம்மக்கிட்ட தினமும் வராங்க. ஸோ வந்து மைக்ரோசிப்புக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தரவுத்தளத்தில் பார்ப்போம் அவங்களுக்கு உரிமையாளர்கள் யாராவது இருக்காங்களான்னு. அந்த மாதிரி ஒரு உரிமையாளர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொடர்பு செய்து இணைந்து விடுவோம். அந்த விலங்கை செய்தித்தாளில் வந்து விளம்பரம் போடுவோம். இந்த மாதிரி இந்த இடத்தில் ஒரு பூனையை நம்ம கண்டுபிடித்திருக்கோம், இது உங்கள் பூனை என்றால் முன் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லுவோம். சில நாட்கள் கடந்து யாரும் முன் வராமல் இருந்தால் அவர்கள் கைவிடப்பட்ட விலங்குகள் தான் நம்ம வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணலாம். இங்கு வரும் ஒவ்வொரு செல்லப்பிராணியும் கால்நடை மருத்துவ குழுவால் கவனமாக கண்காணிக்கப்படுகிறது. அவை நலமாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளன என்பதை உறுதி செய்வதற்கு முழு மருத்துவ பரிசோதனையும் செய்வோம். அவங்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டிருக்கா, அவங்க எடை, அவங்க பொது உடல் நலம் எப்படி இருக்குது, அவங்களோட பற்கள், இதை எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு சிகிச்சை அளிப்போம். என்ன தேவைப்படுதோ அதை வந்து நம்ம சரிப்படுத்தி நம்ம வந்து as far as possible நம்மளால் உதவி செய்ய முடிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக உதவி செய்வோம். சுகாதார சோதனைகள் மட்டுமல்ல, விலங்குகளின் சுபாவம் இதுவும் கவனிக்கப்படும். தினசரி பராமரிப்பும் மிகவும் முக்கியம். நாய்ங்க வரும்போது நாய்ங்க வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப குவைட்டாக இருக்குங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம பயிற்சி செய்ய மாட்டோம். பயிற்சியாளரை வந்து பார்த்துட்டு என்ன இதுக்கு வந்து பயிற்சி கொடுக்குமோ அதுக்கு தான் கொடுப்பாங்க. சில நாய்ங்க வந்து உள்ளே முன்னுக்கு வந்து கடிக்க வருங்க, சிலங்க வந்து அப்படியே உள்ளே உட்காந்துருக்குங்க. அந்தமாதிரி இருக்கிறது அது வேறு பயிற்சி கொடுப்போம். நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அது கூட உட்காந்துக்கிட்டு ரொம்ப கிட்ட உட்கார எட்ட உட்காந்துருப்போம். அப்போ சாப்பாடு கொடுப்போம். அப்புறம் வந்து வெளியே அழைச்சிப்போம், வாக்கிங் அழைச்சிருப்போம். நாய்ங்களை இம்பார்ட்டன்ட் என்ன கொடுப்போம்னா எக்ஸ்ட்ரா லவ் கொடுப்போம். அதுக்கு அது நாய்க்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுப்போம். நாய்க்கு நம்ம இங்கே வந்து உங்களை பாதுகாக்க அவங்க வந்திருக்கோம், நம்ம சேவை செய்கிறோம் உங்களுக்கு சொல்லி அந்த நாய்க்கு ஒரு ஃபீலிங் கொடுப்போம். நாய்க்கு அந்தமாரி நம்ம இருப்போங்க. இங்குள்ள செல்லப்பிராணிகளின் நல்வாழ்வை உறுதி செய்வது இது மட்டுமல்ல இந்த காப்பகத்தின் நோக்கம். வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்கு தயார்படுத்துவதும் தான். அவை நலமாக வாழக்கூடிய ஓர் அன்பான நிரந்தர இல்லத்தை தேடுவதே குறிக்கோள். முதல் பெரிய சவால் வந்து சட்ட பாதுகாப்பு. விலங்குகள் கைவிடப்படுவது வந்து ஒரு குற்றம் சிங்கப்பூரில். அதே மாதிரி வந்து அவங்கள கொடுமை வதை செய்வதும் வந்து ஒரு குற்றம். இதனால் நிறைய ஆதாரங்கள் தேவைப்படுது. ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வந்து கலெக்ட் செய்ய வேண்டும்.
ரெண்டாவது வந்து விழிப்புணர்ச்சி. நிறைய பேருக்கு வந்து விலங்குகள்னால் ரொம்ப விருப்பம், அவர்கள் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்காங்கலாம் யோசிப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்கள எப்படி பாதுகாக்கிறது, அவங்கள எப்படி வளர்க்குறது வந்து இன்னும் ஒரு பெரிய சவாலாக இருக்குது. விலங்குகளுக்கும் வந்து உணர்ச்சிகள், உணர்வுகள் இருக்குது. அவங்களுக்கும் வந்து நடைப்பயிற்சி தேவை, அவர்களுக்கு என்ரிச்மெண்ட் தேவை, நிறைய இடம் தேவை. இதை எல்லாத்தையும் வந்து நம்ம முதல்ல மனசில் கருதி தான் அவங்கள வந்து பார்த்துக்கணும். கடைசியில் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு இல்லத்தில் இருக்கிறது, இந்த மாதிரி எஸ்பிசியில் ஒரு இல்லத்தில் இருக்கிறது வந்து ஒரு விலங்குக்கு வந்து அது ஒரு தற்காலிகமான இடமாக தான் இருக்க வேண்டும். இங்கே நிறைய விலங்குகள் இருக்காங்க. நம்ம எவ்வளோ அன்பு காட்டினாலும், எவ்வளோ பராமரித்து பார்த்தாலும் அது ஒரு வீடு மாதிரி அது கண்டிப்பாக சமமாக இருக்காது. தத்தெடுக்கப்படும் சில செல்லப்பிராணிகளுக்கு ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கிறது. இந்த அதிர்ஷ்டம் எல்லா விலங்குகளுக்கும் இல்லை. காப்பகங்களில் இடம் கிடைக்காத பல செல்லப்பிராணிகள் பாதுகாப்பின்றி தனிமையில் வாடுகின்றன, விலங்கு வதைக்கு ஆளாகின்றன. சரியான நேரத்தில் உதவி கிடைக்காத போது என்னவாகும்? கைவிடப்படும் செல்லப்பிராணிகள் அனைத்தும் விலங்கு காப்பகங்களை வந்தடைவதில்லை. திக்கின்றி தவிக்கும் இவை பல அபாயங்களை எதிர்நோக்கக்கூடும். விலங்குகள் துன்புறுத்தப்படலாம், சில வேளைகளில் கொல்லப்படலாம். அண்மையில் இது போன்ற சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வீட்டில் வந்து சில பெற்றோர் வந்து பிள்ளையை அதட்டி ஏசி அடித்து வளர்ப்பாங்க. அதை பார்த்து சரி என் செல்ல பிராணியை வந்து நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது, அப்போ நானும் இப்படி செஞ்சால் என் சொல்கிற பேச்சை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ மாடல் ஆஃப்டர் பிஹேவியர். இன்னொரு பட்சத்தில் நம்ம பார்த்தோன்னா அது வந்து டிஸ்பிளேஸ்ட் இமோஷன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ எனக்கு வந்து ஆத்திரமாக இருக்குது, ஆனால் என் ஆத்திரத்தை வந்து நான் யார்ட்டையும் காமிக்க முடியாது, என் பெற்றோர்கிட்ட காமிக்க முடியாது, ஏன்னா அவங்க என்னோடய வயசில் மொத்தவங்க. ஆனால் நான் செல்ல பிராணிகிட்ட காமிக்கலாம், ஏன்னா அவங்க வந்து டிஃபென்ஸ்லெஸ்ல. அது ஒரு ஃபேக்டராக கூட இருக்கலாம். இப்போ அடால்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா சில அடால்ட்ஸ் வந்து அவங்க வளர்கிற காலத்தில் வந்து ரொம்ப வயலன்ஸ், ரொம்ப எக்ரெஷன் வந்து பார்த்து வளர்ந்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த அடால்ட்ஸ் வளர அதே ஆத்திரத்தை வந்து அந்த செல்லப்பிராணிகள்கிட்ட காமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளில் சில பேருக்கு வந்து இந்த கான்டாக்ட் டிஸார்டர் இருக்கலாம். ஸோ அந்த மனநோய் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து லேக் ஆஃப் எம்பத்தி அண்ட் லேக் ஆஃப் ரிமோர்ஸ், அந்த ரிக்ரெட் தெரியாது. ஸோ இது வந்து ஒரு மனநோயினால். இப்படிப்பட்ட அபாயங்களிலிருந்து விலங்குகளை பாதுகாக்கும் முயற்சிகளும் தொடர்கின்றன. We strive to improve animal health and welfare. Apart from reviewing our legislation to enhance penalties, we also focus on the education of pet owners on responsible pet ownership. Through mandatory microchipping, we would like to enhance the traceability of pet cats and hold owners to greater accountability. We also strongly encourage sterilization, which has health and behavioral benefits for cats, and it also reduces the risk of unintended breeding. If you are thinking of getting a pet, please do your research. Know what kind of commitment, financially, time commitments that you need to provide for the lifetime of your pet. And of course, if you're thinking of getting a pet, consider adoption. பலவிதமான கூட்டு முயற்சிகள் விலங்குகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக. எனினும் உடனடியாக தகுந்த உதவியை எப்போதுமே தர முடியாது. அத்தகைய தருணங்களில் விலங்கு நல ஆர்வலர்கள் உதவிக்கரம் நீட்டுகின்றனர். இப்போ வந்து நாங்கள் ஸ்ட்ரே ஃபீடிங் போகிறோம். அதுக்காக நாங்கள் வந்து சாப்பாடு சமைச்சிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு we have to go to the place and feed the 42 dogs who are eagerly waiting for அவங்களோட டின்னருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு விட்டுருக்காங்க போகிறோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசான ஆண்டி வந்து இதுக்கு முன்னாடி ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இது ஆரம்பித்தது தான். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். we take a look, we observe them. நல்லா இருக்காங்களா, ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா, ஏதாவது அடிபட்டிருக்கா, அதெல்லாம் நாங்கள் கவனிப்போம். நாங்கள் நாங்கள் 2 பேரும் போய் சேர்றது வந்து மெயின் கோலே வந்து அந்த டாக்ஸோட இனப்பெருக்கத்தை வந்து தடுக்கிறதுக்கு. எஸ்பிசிஐ கூட தான் சேர்ந்து செய்கிறோம். we will try and rehome the sterilise பண்ணிவிட்டு சிகிச்சைலாம் முடிஞ்சுட்டு நாங்கள் try and rehabilitate them. சில பேக்கெட் அப்படியே க்ளோஸ் பண்ணியே இருக்கட்டும், ஏன்னா திடீர்னு மழை பெஞ்சதுன்னா சாப்பாடுலாம் வெட்டாயிரும். வந்து நோட்டீஸ் பண்ணுவோம் இங்கே எத்தனை ஸ்டாண்ட் பையில் இருக்குன்னு. ஸோ அவங்களுக்காக மட்டும் திறந்து வச்சுருவோம்.
அப்புறம் மிச்ச பேக்கெட் எல்லாம் மூடி வச்சுருவோம். அவங்க அப்புறம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நவுந்து போகிறதுக்கு. இவங்களுக்காக தான் அந்த 2 பேக்கெட்டை திறந்து வச்சுருக்கோம். ஸோ மற்றவங்கெல்லாம் இந்த கண்டெய்னருக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்க வந்து மெதுவாக வந்து அப்புறமேல சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து தெருவில் வந்து 42 நாய் இருக்குது. ஆனால் அந்த 42 நாய் வந்து ஒரு இடத்துல இல்லை, ஒரு லொக்கேஷனில் 10 நாய், 8 நாய், 10 நாய் இருக்குது. அதே அடுத்த தெருவில் போனீங்கன்னா அங்கே ஒரு 45 டாக்ஸு, அதுக்கு அடுத்த தெருவில் அது ஒரு 30 நாய் இருக்குது. ஸோ நிறைய நாய் இந்த இடத்துல இருக்குது. அதனால தான் இந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு ஆள் 2 ஆள் பத்தாது. நமக்கு நிறையா பேர் தேவை இதில் இறங்கி ஒன்றா கூடி செய்கிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து நிறைய லாரி வரும், ட்ரக் வரும், பெரிய பெரிய வாகனம்லாம் வரும். இது ரொம்ப ஆபத்தான இடம் நாய்ங்களுக்கு, ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு. இதே மாதிரி தான் சமீபத்தில் வந்து நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாய், நம்மளை ரொம்ப நம்புகிற ஒரு நாய் வந்து ஒரு லாரி, பெரிய லாரி வந்து வென் ஓவர் அண்ட் டாக் இறந்து போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சாப்பாடு போடும்போது அடுத்த தடவை போகும்போது அவங்கள பார்ப்போமா திருப்பின்னு நமக்கு தெரியாது. அது ரொம்ப கவலையாக இருக்குது நினச்சா. வெளிப்புறங்களில் சுற்றித் திரியும் விலங்குகளை பார்த்து கொள்ள இன்னும் பலர் முன்வர வேண்டும், தங்கள் பங்கையாற்ற வேண்டும். விழிப்புணர்வூட்டுவதால் மட்டுமே அது சாத்தியப்படும். இது ஒரு தொடர் முயற்சியாகவே உள்ளது. SPCAல வந்து TNRM திட்டம்னு ஒன்று நடத்துவோம். TNRMனா ட்ராப், நியூட்டர், ரிலீஸ் ஆர் ரீஹோம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதுக்குன்னு வந்து ஆக்சுவலி நம்ம SPCAல ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து கம்யூனிட்டிக்கு போயிட்டு கம்யூனிட்டி டாக்ஸை வந்து ட்ராப் பண்ணி இங்கே SPCA கிளினிக் கூட்டிட்டு வந்து ஸ்டெரலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம் அவங்கள ரீஹோம் பண்ணுறதா இல்லை ரிலீஸ் பண்ணுறதான்னு. இப்போ வந்து கேட்ஸ்க்கு வந்து யூஸ்வலி வந்து கம்யூனிட்டி ஃபீடர்ஸ் அவங்க வந்து ஸ்டெரலைஸ் பண்ணுறதுக்கு SPCAக்கு வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கூட்டிகிட்டு வரலாம். ஸோ அதுக்குன்னு நம்ம ஸ்டெரலைசேஷன் ப்ரோக்ராம், TNRM ப்ரோக்ராம் வந்து கம்யூனிட்டி டாக்ஸ்க்கு, ஆனால் ஸ்டெரலைசேஷன் ஃபார் கம்யூனிட்டி கேட்ஸ்க்கும் நாங்கள் வச்சுருக்கோம். ஹோல் எய்ம் என்னன்னா இப்போ இருக்கிற கம்யூனிட்டி அனிமல்ஸோட எண்ணிக்கையை வந்து ஒரு ஹியூமன் வேல வந்து கட்டுப்படுத்துறது. ஆஃப்டன் வந்து பிள்ளைங்க தான் வந்து அப்பா அம்மாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு ஒரு செல்லப்பிராணி வேணும்னு. ஆனால் ஆஃப்கோர்ஸ் பிள்ளைங்களோட இன்ட்ரெஸ்ட் மாற மாற அவங்க வந்து செல்லப்பிராணியை விட்டு கொடுக்குற சான்சஸும் அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சிறு வயசுலேருந்தே வந்து ஒரு செல்லப்பிராணி வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுக்குன்னு உள்ள செலவுகள் என்னன்னு நாங்கள் கற்றுக் கொடுப்போம். மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அடாப்ஷன் ட்ரைவ் வைப்போம். ஸோ அவங்க வந்து குடும்பத்தோட எங்கள் SPCAக்கு வந்து இங்கே இருக்கிற விலங்குகளை பார்க்க முடியும். அப்படி நீங்கள் ஒரு செல்லப்பிராணி வேணும்னு முடிவெடுத்தீங்கன்னா போய் வாங்கிறதுக்கு பதிலாக எங்கள் SPCAக்கு வந்து ஒரு செல்லப்பிராணியை தத்தெடுக்கலாம். உணவு, தங்குமிடம் இவற்றை மட்டும் கொடுத்தால் போதாது. நம்மை போலவே செல்லப்பிராணிகளுக்கும் சரியான பராமரிப்பு தேவை. துன்புறுத்தலுக்கு உள்ளாகாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு பெரும் பொறுப்பு. நான் ஹர்னிதா, நன்றி, வணக்கம்.